ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீலாக் 510. அன்றைக்கி காலையில் விறகடுப்புலேயே சாப்பாடு வடிச்சிட்டோம். சிலிண்டர் பிரச்சனை வரக்கூடாது, அதனால் காலையிலேயே சாப்பாடு, மதியத்துக்கும் சாப்பாடு, பாவக்காய் குழம்பு குண்டை நிறையா வச்சுட்டோம். தயிரும் இருக்குது. பாவக்காய் குழம்பு 2 நேரம் சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி தான் வைக்கிறது. ஆனால் சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு அழுவாங்க. மதியமும் இவங்களோட போராட முடியாதுன்ட்டு தயிரும் இருக்குன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தாயம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு தாயம் தான். என் பையன் ஜூஸ் போட்டு தங்கச்சி பையன்கிட்ட கொடுத்துட்டேன். நானும் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணோம். கிச்சனை உள்ளே போய் பார்த்தா ஜீனி சிந்தி கிடக்கு, தண்ணி சிந்தி கிடக்கு, மிக்ஸி ஜார் அப்படியே கிடக்கு, மிக்ஸி அப்படியே கிடக்கு, சிங்க்கு நிறைஞ்சி கிடக்குது. வேணாண்டா போடாதீங்கனாலும் கேட்க மாட்டாங்க. இந்த அக்கப்போர் தான் தொடர்ந்துட்டுருக்கு. மழை நல்லா பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியில் உழ வைக்காதேன்னு கேட்டேன். நாம் சொல்கிறதெல்லாம் கேட்பாளாவ. கடைசியில் மழை வஞ்சிரவும் அடுப்பை எடுத்து வச்சு போட்டு குண்டாவை தூக்கிட்டு வந்துட்டா. குக்கர்லேயே சாப்பாடு வச்சுட்டோம். சாம்பாரும் வச்சுட்டா. அன்றைக்கி 6:30க்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கரண்ட்டு இருக்குது, போயிடுது, அப்படியே இருந்தது. அப்புறம் சமையலும் முடிச்சாச்சு. ஏன்னா லக்கி 6:30க்கெலாம் சமையல் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு டெய்லியும் மழை வரணும், டெய்லியும் கரண்ட்டு நிற்கணும், அப்போனா தான் சீக்கிரமே நைட்டு வேலையை முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா அப்புறம் கரண்ட்டு வரல. கொஞ்சம் நேரம் பசங்களோட சேர்ந்து அங்கேயே எல்லாம் மொத்தமாக கும்பலாக உட்காந்து விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் நாடகமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். இன்றைக்கி தான் பூமி குளிர்ந்துருக்கு. சூரிய பகவான் அப்படியே ஆழ்ந்து வர்ண பகவான் குளிர்விச்சிட்டு போயிட்டார். உக்கரம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் இன்றைக்கி. பாய், நன்றி, நாளைக்கு பார்க்கலாம்.